நான் டாக்டர் கவிதா ராஜாராம் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ. என்னென்னா, தினம் நம்ம வந்து நியூஸில் நிறைய தடவை பார்க்குறோம். காலையில் எழுந்தாவே நியூஸில் கான்ஃப்ளிக்ட், சண்டை, வாரு, இப்படியான விஷயங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பெரிய லெவலில் நடக்கிற வார்ஸ். பட் இதுவே தினமும் சின்ன சின்னதாக மைக்ரோ வார்ஸ், மைக்ரோ கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தினம் நம்மளோட பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள், கான்ஃப்ளிக்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் இல்லை சண்டைகள் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதை ஸ்மூத்தாக கொண்டு போய் அதுக்கு ஒரு நல்ல சுமூகமான ஒரு முடிவு கொண்டு வரதுக்கு என்கிட்ட நான் என்னென்ன பர்சனலாக ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில மூவிஸில் வந்து நம்ம பார்ப்போம், தமிழ் படங்கள் நிறையத்தில் வந்து ஏதாவது ஒரு பெரிய டீம் வந்து பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு கிராமமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா ஒருத்தர் எழுந்து சொல்லுவாங்க, எங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போ இம்மீடியட்டாக ஒரு குழந்தைய காட்டுவாங்க, அதுதான் நம்ம ஹீரோ. ஸோ அந்த மாதிரி பிறந்த உடனே கஷ்டங்களை, பிரச்சனைகளை அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எந்த குழந்தையும் பிறந்த உடனே அந்த ஸ்கில் செட்டோட பிறக்கிறது கிடையாது. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தங்களும் அந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணுறோம். ஓவர் த இயர்ஸ், வருஷங்கள் போக போக லைஃப்பில் நம்ம பார்க்குற எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம படிக்கிறது, நம்ம எஜுகேஷன், நம்மளோட நாலேஜ், நம்ம பழகிற பீப்புள், நம்ம கோ த்ரூ பண்ணுற சிச்சுவேஷன்ஸ், இதில் தான் நம்ம கற்றுக்குறோம் எப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்தால், சண்டை வந்தால், கான்ஃப்ளிக்ட் வந்தால் அதை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த ஸ்கில்ஸ் என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, முதல் நான் வந்து ஒரு குட் லிசனராக இருக்கணும். அதாவது ஒருத்தங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அமைதியாக உட்காந்து அவங்க சொல்கிறத கேட்குற ஒரு பக்குவம் எனக்கு இருக்கணும். நம்ம லிசன் அப்படிங்கிற அந்த வேர்டை ஜம்பிள் பண்ணி திருப்பி போட்டாலே அதில் வந்து சைலண்ட் அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் லிசன் பண்ணும்போது நான் சைலண்ட்டாக இருக்கணும், அமைதியாக கேட்கணும், ஏத்தாப்பில் இருக்கிறவங்க சொல்கிறத உன்னிப்பாக கவனிக்கணும், ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்கிறத நான் நோட் பண்ணணும். நம்மக்கிட்ட பேசுகிறவங்களுக்கு ஆமாம் இவங்க நம்ம சொல்கிறத உன்னிப்பாக கவனித்து நான் சொல்கிறத அவங்க வேலிடேட் பண்ணுறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம லிசன் பண்ணணும். நம்ம லிசன் பண்ணுற விதத்தில் அவங்க நம்மக்கிட்ட இன்னும் ஷேர் பண்ணணும், இன்னும் பேசணும்னு ஆசைப்படணும். ஸோ பி அ குட் லிசனர். எல்லா ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்குங்க, அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் புரிஞ்சுக்குங்க, அவங்களோட இமோஷன்ஸை புரிஞ்சுக்குங்க. ஸோ இது வேர்பல். நான் வேர்பலாக அவங்க வந்து சொல்லாத விஷயங்கள் சிலது இருக்கும். நம்ம பாடி லாங்குவேஜில் நான் வேர்பல் கியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எல்லாரு கூட எப்படி பழகுறாங்க, அவங்களோட இமோஷன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாருக்கூடையும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறாங்களா, இல்லை சில பேர்கிட்ட சண்டை போடுறாங்களா, இல்லை என்கிட்ட மட்டும் சண்டை போடுறாங்களா. ஸோ இதை மாதிரி அவங்கள நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஸோ அப்சர்வேஷன். நெக்ஸ்ட்டு, நான் வந்து ஒரு சண்டையை தீர்க்கணும் அப்படின்னா வந்து என்னோட கம்யூனிகேஷன், நான் பேசுகிற விதம் எல்லாருக்கிட்டேயும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளியராக பேசணும், டு த பாயிண்ட் பேசணும், அவங்கள ஹர்ட் பண்ணாமல் பேசணும், அதே மாதிரி நான் கன்வே பண்ண வேண்டியதை பண்ணணும். அண்ட் இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் பேசுகிற என்னோட குரலோட வாய்ஸ் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என் குரல் வந்து நான் ரொம்ப உயர்த்தி பேசினேன் அப்படின்னா வந்து அது சாதாரணமாக நான் பேசுகிறதே சண்டை போடுற மாதிரி இருக்கும். நான் பல தடவை நம்ம பார்ப்போம், ஒருத்தவங்க உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அந்த சண்டையில் அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கும். பட் அவங்க கத்தி பேசுகிறதுனால அவங்க வந்து சண்டை போடுற மாதிரி எல்லாருக்கும் புற்றே ஆகிடும். ஸோ நான் சொல்கிற விஷயத்த காமாக, மெதுவாக, என்னோடய வாய்ஸை வந்து ரொம்ப சாந்தமாக வச்சு சொல்லும்போது அதுக்கான எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் வந்து எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள சில விஷயங்கள், நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கணும். இங்கிலீஷில் அதை நம்ம பர்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், நிறைய பேரை அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. எனக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் சிலது இருக்கும், இல்லை எனக்கும் அவங்களுக்கும் சுமூகமாக முடியக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இதில் நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த பிரச்சனையை சொல்லி எல்லாரையும் அதில் இன்வால்வ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ கூடிய மட்டும் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் இன் த கான்ஃப்ளிக்ட், அந்த பிரச்சனையில் வந்து மினிமலாக இருந்தால் பெட்டர் ஆல்வேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது என்னென்னா 4 பாயிண்ட் இருக்குது. முதல் செல்ஃப் அவேர்னஸ், செகண்ட் செல்ஃப் ரெகுலேஷன், மூணாவது சோஷியல் அவேர்னஸ், அண்ட் 4வது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அவேர்னஸ். சரி, ஒரு சண்டை வருது, இதில் நான் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது என்ன, இந்த சண்டை போட தூண்டினது என்ன, ஏன் எனக்கு கோபம் வருது, நான் ஏன் இப்போ சண்டை போட்டுட்ருக்கேன், நான் ஏன் அழுகிறேன், ஸோ என்னை தூண்டுற விஷயம் எது, நான் ஏன் இந்த இமோஷன் எனக்கு வருது, இதை நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது செல்ஃப் ரெகுலேஷன்.
எஸ் எனக்கு இந்த இமோஷன்ஸ் வருது, கோவம் வருது, பயம் வருது, எல்லாமே வருது. அந்த இமோஷன்ஸ் அக்செப்டபிள். பட் அந்த இமோஷன்ஸை வச்சு நான் எப்படி வேணால் பிஹேவ் பண்ணான்றது அக்செப்டபிள் கிடையாது. ஸோ நான் ஐ ஷுட் ரெகுலேட் மை பிஹேவியர் வாட் எவர் ஐ எம் அண்டர்கோயிங். எனக்கு என்னதான் உள்ள என்னென்ன இமோஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீலிங்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே ராவாக வந்து பிஹேவியரில் நான் வெளியே காட்டணும்னு அவசியம் கிடையாது. அது இன்னொருத்தவங்க புண்படுத்துறதுக்காக இருந்துச்சுன்னா இன்னும் அது வந்து டேமேஜ் ஜாஸ்தி தான் ஆக போகுது. ஸோ ஐ ஷுட் நோ ஹவு டு கண்ட்ரோல் மை இமோஷன்ஸ். அது செல்ஃப் ரெகுலேஷன். மூணாவது சோஷியல் அவேர்னஸ். சரி, நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ என் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ட்ரிகர் பண்ணுது, அவங்களுக்கு மைண்டில் என்ன ஓடுது, ஏன் அவங்களுக்கு இந்த இமோஷன்ஸ் வருது, அந்த இமோஷன்ஸை ஏன் அவங்க இதை மாதிரி பிஹேவியரில் வெளியே காட்டுறாங்க, இதனால் அவங்க என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களோட இடத்துல இருந்து அவங்கள நான் புரிஞ்சிக்கணும். இது நம்ம எம்பத்தைசனும் கூட சொல்லலாம். அவங்களோட இடத்துலேருந்து அந்த பிரச்சனையை நான் பார்க்குறது, என் சைட்லேருந்து மட்டும் இல்லாமல் அவங்க சைட்லேருந்து பார்க்குறது. அண்ட் இதுக்கெல்லாம் கடைசியாக தான் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருச்சு, ஏத்தாப்பில் இருக்கிறவங்களை பற்றி தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து எப்படி சரி பண்ணுறது, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த கருத்து வேறுபாடை எப்படி சரி பண்ணுறதுன்றதுக்கு நான் முயற்சிகள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸோ இதுதான் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்ன்றது, நம்ம இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். என் மனசுக்கு சிலது சரி தவறுன்றது தெரியும். என் மனசில் சிலது வந்து இதுதான் என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், இதுதான் என்னோடய வேல்யூஸு அப்படின்னு நான் சிலது வச்சுருப்பேன். எக்காரணத்தை கொண்டும் அதை விடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் இது தப்பு, நீ வந்து எப்படி உன் பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் எப்படி நீ அதை குத்தி காட்டலாம் அப்படின்னு சொன்னாலும் தவறு அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு பாயிண்ட் இட் அவுட். அண்ட் தவறு பண்ணவங்க அவங்க தே ஹாவ் டு டேக் ஓனர்ஷிப் ஆஃப் தேர் மிஸ்டேக்ஸ். எஸ், தப்பு பண்ணவங்க நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை நான் வந்து தப்பு பண்ணவங்களை நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லை அவங்க கரெக்ட் அப்படின்னா அவங்க என்றைக்குமே அவங்களோட தப்பு உணரவும் மாட்டாங்க, அவங்க வந்து அதை ஓனர்ஷிப்பும் எடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து அவங்க கரெக்டுன்ற மாதிரியே அவங்க போயிட்டுருப்பாங்க. இது வந்து லாங் ரனில் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டே போனாங்களா இது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டராகவே மாறிடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பீயிங் இம்பார்ஷியல். நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு கருத்து வேறுபாடோ சண்டை வந்தாலும் இம்மீடியட்டாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். நாளைக்கே எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க மாறிடணும், இல்லை நாளைக்கே நான் வந்து மாற்றிக்கணும் என்ன அப்படின்னா அப்படி நடக்காது. ஒவ்வொருத்தவங்களும் லைஃப் லாங் வந்து ஒரு விதமாக வாழ்ந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தங்கிட்டையும் சேஞ்சஸ் வர்றதுக்கு, இந்த கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் எடுக்கும். ஸோ நம்ம பேஷண்ட்டாக we have to give time for the relationship to mend. நெக்ஸ்ட்டு அசர்ட்டிவ்னஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் சரி பண்ணுறதுக்கு. அசர்ட்டிவ்ஸை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா என்னென்னா, நான் வந்து சில விஷயங்கள் எஸ்னா எஸ் நான் சொல்கிறதுக்கான அந்த தைரியம் இருக்கணும். இல்லை சில விஷயம் நோ, இதை நான் பண்ண முடியாது அப்படின்னா அந்த நோ சொல்கிறதுக்கான தைரியம் எனக்கு இருக்கணும். அதே மாதிரி சில விஷயங்கள் கசப்பான விஷயங்களாக இருந்தாலும் அதை நான் வெளியே சொல்கிற அந்த தைரியம் இருக்கணும். அதே மாதிரி நான் என்ன வந்து வெளியே என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன், என்னோட கருத்துக்கள் அதை சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கணும். போல்டாக யாருக்கும் பயப்படாமல், நான் எந்த தவறும் பண்ணல அப்படின்னா போல்டாக ஒரு விஷயத்த ஐடியாவை வெளியே நான் சொல்கிறதுக்கு, என்னோடய தாட்ஸை வெளியே சொல்கிறதுக்கு, நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரிய சொல்கிறதுக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கிறது தான் அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எந்த நேரத்தில் எதை எப்படி பேசணுங்கிற அந்த ஒரு நல்ல விஷயம்தான் அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தங்களோட ஏதாவது ஒரு அவங்ககிட்ட இருக்கிற தவறையோ, இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற குறையையோ, இல்லை ஏதாவது அவங்கள பற்றி நான் சுட்டி காட்டும் போது தான் வந்து இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகளோ இல்லை சண்டைகளோ வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகம். இதில் நம்ம வந்து அதாவது நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து ஃபீட்பேக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்தா இட் வில் பி குட். அப்படின்னா என்னென்னா, நான் எதிர்த்தாப்புல இருக்கவங்கள புரிய வைக்கணும். நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன்னா அது நான் உங்களை குத்தி காட்டுறதுக்காக சொல்லலை. இந்த விஷயத்த நீங்கள் இந்த சின்ன விஷயத்த மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களோட கேரக்டர் மெருகேறி இன்னுமே நீங்கள் ரொம்ப ஷைன் பண்ணுவீங்க. இந்த ஒரு சின்ன குறையை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இன்னுமே வந்து நீங்கள் லைஃப்பில் க்ரோத் நல்லாயிருக்கும். இல்லை இன்னுமே நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாண்டிங் ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற விஷயம் விதம், அது எதற்காக சொல்கிறோம் அப்படின்ற அந்த விஷயத்தை புரிய வச்சு சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த கருத்து வேறுபாடு வராது. ஸோ குறை சொல்கிறோன்றது வெறும் ஏதோ ஒரு ஃபுட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, இது ஃபுட்டு நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்கிறத விட,
எனக்கு முயற்சி பண்ணி ஃபஸ்ட்டு தடவை இதை சமைச்சிருக்கேன். எதெல்லாம் நல்லா இருக்கோ அதில் சொல்லிடுங்க. காரம் கரெக்டாக இருக்குது, புளிப்பு கரெக்டாக இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அதை போட்டுட்டேன்னா நீ இந்த டிஷ்ஷு செய்யறதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவேன் அப்படின்னு. ஸோ சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அதை குறையாக சொல்லாமல் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி அதை அழகாக நம்ம எடுத்து சொன்னோன்னா பிரச்சனைகள் வராது. நான் என் மேலே தப்பு இருக்குது, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்கிற அந்த தைரியம் இருக்குது. பல பேருக்கு அது கிடையாது. அது இல்லாதது தான் நம்ம ஈகோன்னு கூட அதை சொல்லலாம். அது இல்லாதது, அந்த அந்த தாட் இல்லாததுனால தான் இன்னுமே நிறைய ரிலேஷன்ஷிப்ஸு பிரச்சனையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட தப்பு இருக்குது, இல்லை இந்த சிச்சுவேஷன் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, இல்லை நான் இதுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ண தெரியல, எஸ் நான் என்ன மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன், எஸ் இந்த இடத்துல நான் கரெக்டாக இல்லை, இந்த இடத்துல நான் தவறு பண்ணியிருக்கேன், இதை கரெக்டாக எப்படி பண்ணணும்னு நான் கற்றுக்கிறேன், நான் கற்றுக்கிட்டு மாறுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணணும், மாற ட்ரை பண்ணணும், மாறினதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நடந்தால் மட்டும்தான் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். எஸ் இவங்க என் தவறை உணர்ந்து நம்மளுக்காக மாறி இருக்காங்க அப்படின்னும் போது ரிலேஷன்ஷிப் வில் வெரி குட். அண்ட் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களும் அவங்க சைடில் அவங்க இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் பண்ணுறாங்கன்னா அவங்களும் அவங்களோட சைட்லேருந்து முயற்சி பண்ணி நீங்கள் ஹாஃப் வரீங்கன்னா அவங்களும் ஹாஃப் வருவாங்க. 2 பேருமே எஸ் இதெல்லாம் என்கிட்ட ஃப்ளாஸ் இருக்குது, நான் மாற்றிக்கிறேன், மாற்றிட்டதை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா பாண்ட் வில் பி வெரி வெரி குட். அண்ட் ஒவ்வொரு கருத்து வேறுபாடையும் நம்ம சரி பண்ணும்போது எஸ் 1 வருஷத்துக்கு முன்னால் இதே சண்டை வந்தது, அப்போ நான் இதை பண்ணும்போது நீ சரியாயிட்டியே, ஏன் இன்னைக்கு நீ சரியாகலை அப்படின்னு நம்ம கேட்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் ஒரு சண்டை வருது அப்படின்னா ஒய்ஃபை வந்து ஜஸ்ட் ஒரு வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு வெளியே போன உடனே சரியாயிடுவாங்க. ஆனால் அதுவே 10 வருஷம் கழிச்சு ஒரு சண்டை வருது, வெளியே போகிறான்னா கண்டிப்பாக அன்னைக்கு அது ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் ஓவர் த இயர்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்போட டைனாமிக்ஸ் மாறும்போது நீங்களும் க்ரியேட்டிவாக ஓகே இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு நான் எது பண்ணால் சரியாகும்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவாக யோசிக்கணும். ஓகே இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் இவ்வளோ நாள் நான் அவங்க கூட வாழ்ந்ததில்லை, இன்றைக்கி நான் இதை பண்ணால் தான் அவங்க சரியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கூட வாழும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒன் சொல்யூஷன் டஸ் நாட் அப்ளை ஃபார் லைஃப். ஸோ சொல்யூஷன்ஸ் வேரி ஆகும், அது நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிக்கணும். அண்ட் லாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிராட்டிடியூட் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ்ஸுங்க. அதாவது இன்றைக்கி நான் வாழற வாழ்க்கை, நான் எதெல்லாம் வந்து நன்றி சொல்கிறேன், இதெல்லாம் என் லைஃப்பில் இருக்கிறதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு வந்து ஆரோக்கியம் இருக்குது, ஒரு வேலை இருக்குது, சம்பாதிக்கிறேன், ஒரு அழகான குடும்பம் இருக்குது, ஒரு நல்ல வேலை இருக்குது, அது மாதிரி வந்து என்கிட்ட இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் என்னென்னலாம் என் வாழ்க்கையில் நான் வந்து எனக்கு நல்லது கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிக்கும் போதே என் லைஃப்பில் நடக்கிற நெகட்டிவான விஷயங்கள், இந்த கருத்து வேறுபாடு, சண்டையெல்லாம் வந்து கொஞ்சம் பின்னால் போயிடும். ஓகே நான் வந்து ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் லைஃப், ஐ எம் ஹாப்பி ஃபார் திஸ் மூமெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோன்னாவே வந்து நிறைய பிரச்சனைகள் குறையும். அண்டு இப்போ ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட நம்ம நிறைய இதில் நம்ம லவ் மேரேஜஸ் பார்க்குறோம். அவங்க லவ் பண்ணும்போது இந்த பர்சன் கூட நான் வாழறதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்றேன், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இவர் கூட என் வாழ்க்கை இப்படி இருக்கும், இன்னும் 10 வருஷத்தில் என் குழந்தைங்க கணவரோட நான் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அவங்க ட்ரீம் பண்ண ஒரு லைஃப். பட் அந்த லைஃப் அவங்களுக்கு கிடைக்கும்போது அந்த கிராட்டிடியூட் இல்லாமல் நிறைய பேர் வந்து கிடைச்சதுக்கப்புறம் அதோட வேல்யூவை விட்டுறாங்க. 10 வருஷம் ஆச்சா, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை ஆகிடுச்சு, அந்த லவ் காணாமல் போயிடுது. அந்த நான் ட்ரீம் பண்ண லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே அப்படிங்கிற அந்த தாட்டு போயிடுது. இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னால், இதுக்கு தானே போராடி நான் கல்யாணம் பண்ணேன், இன்றைக்கி இவ்வளோ ஸ்டெபிளைஸ்டாக நான் சந்தோஷமாக இருக்கணுமே, இன்றைக்கி இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுறோமே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாவே நிறைய சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ பி வெரி கிரேட்ஃபுல். ஸோ ஒரு சண்டை வரும்போது இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணாதீங்க. வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேசுறது, பிஹேவியர் நம்மளுக்கு தோன்றதை பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பண்ணாமல் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஏன் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இல்லை நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன், இந்த பிஹேவியர்னால என்ன கான்சிக்வன்ஸ் வரப்போகுது, இதனால் என் ரிலேஷன்ஷிப் என்ன ஸ்பாயில் ஆக போகுது, இதனால் எனக்கு என்னென்ன லாஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சிங்கன்னாவே ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் ரெஸ்பாண்டிங். ஓகே நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அதுக்கப்புறம் யோசிங்க. பேசுகிற விதம், யுவர் பிஹேவியர், யுவர் திங்கிங்,
எல்லாமே காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஒரு கருத்து வேறுபாடோ ஒரு கான்ஃப்ளிக்டோ சுமூகமாக முடியும். ஒன்று அந்த கான்ஃப்ளிக்ட்டு ரொம்ப சின்ன கான்ஃப்ளிக்டாக இருந்தால் அப்படியே அதை அவாய்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறோன்னா அது சரியாயிடுனா விட்டுருங்க. அப்படி இல்லை நான் ஜெயிப்பேன் நீ ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த ஈகோ பார்த்தீங்கன்னா இட் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட். ஒருத்தங்க விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒருத்தங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி முடியணும்னா, ஒன்று நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், ஒரு காமன் கிரவுண்ட் வரும். இல்லை 2 பேருக்குமே அட்வான்டேஜஸாக என்ன சொல்யூஷன் இருக்குது, ஓகே நீ இதெல்லாம் சஜஷன்ஸ் கொடுக்குறியா, ஓகே இதை நான் எடுத்துக்கிறேன், நான் இந்த சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறேன், இதையும் எடுத்துக்கலாம், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி அழகாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இப்படி கொண்டு போனோன்னா கருத்து வேறுபாடுகளும் வந்து ஸ்மூத்தாக ப்ரொடக்டிவாக ஹாப்பியாக அதை முடிக்கலாம். ஏன்னா கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையே கிடையாது. நம்மளை சுற்றி மக்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. we are all social beings. நம்ம மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக நம்மளை அடுத்த லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கொடுக்கும், நம்மளை அடுத்த ஒரு க்ரோத்துக்கு கொடுக்குன்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கான்ஃப்ளிக்ட் வந்தால் பயப்படாதீங்க, சண்டை வந்தால் பயப்படாதீங்க, அதை சுமூகமாக அழகாக அதை எப்படி அழகாக கொண்டு போய் முடிக்கலாங்கிறது, நம்ம பாண்டை ஸ்ட்ராங் ஆக்கலாங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.